இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஒரு ஜாகுவார் ட்ரைனர் விமானம் சமீபத்தில் ராஜஸ்தானில் கிராஷ் ஆச்சு. இதில் 2 விமானிகளை நம்ம இழந்துட்டோம். ரொம்பவே ஒரு ட்ராஜிக்கலான இன்சிடென்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த கிராஷை பற்றி பெருசாக பார்க்க போகிறதில்ல. ஏன்னா இந்த அகமதாபாத் பிளேன் கிராஷ் நடந்த போய் நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் பெருசாக பற்றி பேசுகிறதுக்கோ இல்லை அந்த டைமில் அதை ஒரு பெரிய டாப்பிக்காக எடுத்து பேசுகிறதோ எனக்கு பெருசாக உடன்பாடு கிடையாதுன்னுட்டு. ஆனால் இதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் சைட்ஸ்ன்றதை நம்ம பார்த்தாகணும். ஏன்னா நம்ம இந்தியா ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க, அதை பெருசாக நம்ம பேசுகிறோன்னா அதே அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிறை குறைகளை பார்க்க வேண்டியது நம்மளோட கடமை. நான் நல்லதை மட்டும்தான் பேசுவேன், இல்லை நான் இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் மட்டும்தான் பார்ப்பேன்னா அது நல்ல ஒரு விஷயமா இருக்காது, அது நல்ல ஒரு கம்யூனிட்டியும் கிரியேட் பண்ணாது. ஸோ ஜாகுவார் ஃபைட்டர் ஜெட்ஸில் என்னதான் ப்ராப்ளம்? நம்ம இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ஸில் இப்போ செகண்ட் மோஸ்ட் லாஸஸ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட்டாக இந்த ஜாகுவார் ஆனது மாறிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, இதை நம்மளால எப்படியெல்லாம் இந்த இடத்துல ஓவர் கம் பண்ண முடியுன்றது தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதில் நெகட்டிவிட்டின்றது எதுவுமே கிடையாது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆக்கே தான் புக்ஷவங்க டிபி ட்ரெண்டிங்ஸ். ஜாகுவார் ஃபைட்டர் ஜெட்ஸ் 1970களில் 68ல் ஆரம்பிச்ச இதோட உருவாக்கன்றது 70களில் நிறைவடைய ஆரம்பிச்சது. முதல்ல ஒரு ட்ரைனர் ஏர்கிராஃப்டாக தான், ஒரு ஸ்மால் ட்ரைனர் ஏர்கிராஃப்டாக தான் இந்த ப்ராஜெக்ட்ன்றதை உருவாக்குனாங்க. ஆனால் இதோட ஏரோடைனமிக்ஸ், இதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரான்ஸும் யூகேவும் சேர்ந்து இதை ஒரு சூப்பர்சோனிக் அட்டாக் ஏர்கிராஃப்டாக மாற்றுறாங்க. இதை மெயினாக உருவாக்குனது காரணமே தரையில் முன்னேறக்கூடிய படை வீரர்களுக்கு சப்போர்ட்டை கொடுக்கணுன்றதுக்காகவும், ஏரியல் அட்டாக்ஸை கண்ணா பின்னாடி எதிரிகளோட நிலைகள் மேலே பண்ணுறதுக்காகவும் ஒரு பாம்பர் ஏர்கிராஃப்டாகவே இதை உருவாக்கியிருந்தாங்க. இதை நிறைய நாடுகள் பயன்படுத்தியிருந்தாங்க. யூகே பயன்படுத்தியிருந்தாங்க, பிரான்ஸ், இன்னும் நிறைய நாடுகள், ஓமன் போன்ற நாடுகள் எல்லாம் இதை பயன்படுத்தினதா சில தகவல்களானது இருக்கு. ஆனால் இதை அதிகமாக பயன்படுத்தினது பிரான்ஸும் நம்மளும் மட்டும்தான். 1970களில் 140 விமானங்களுக்கான அந்த ஆர்டரை நம்ம கொடுத்து முதல் 30 விமானங்களை பிரான்ஸ்ல இருந்து வாங்கியிருந்தோம். இதுக்கு அடுத்தபடி உருவாக்கப்பட்ட விமானங்கள் எல்லாமே டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மூலமா நம்ம இந்தியாவில் உருவாக்கப்பட்டுச்சு. மொத்தமாக 140 விமானங்களை வாங்கியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு இந்த விமானங்கள் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோன்னா 115 விமானங்கள் தான் இருக்கு. மீதி இருக்கக்கூடிய விமானங்களை போர் சூழலையும் இந்த மாதிரி கிராஷஸ்லையும் நம்ம இழந்திருக்கோம். போர் சூழலை எடுக்கிறது கூட பரவாயில்லன்னு நான் சொல்கிறது, அதில் இறக்கக்கூடிய வீரர்களுக்கு, இராணுவ வீரர்களுக்கு ஒரு மரியாதைன்றது கிடைக்கும். அவங்களோட அந்த உயிர் தியாகத்துக்கு ஒரு வேல்யூ வளர்ந்துருக்கும். என்னோட நாட்டுக்காக நான் உயிரிழந்திருக்கேன்ற அந்த ஒரு தியாகம், அதுக்கான அந்த ஒரு பெருமைன்றது அவங்கள சேரும். ஆனால் இந்த மாதிரி ஜெட் கிராஷஸில் இழக்கக்கூடிய உயிர்களுக்கு பெருசாக எந்த ஒரு அக்ரெடிஷன்றது இந்த இடத்துல கொடுக்கப்படாது. ஒரு போர் சூழலில் ஒரு வீரர் இறந்தார்னா அவருக்கான அந்த மரியாதை, அவங்க குடும்பத்துக்கு தேவைக்கூடிய உதவிகள் எல்லாம் அதிகமாக கிடைக்கிற வேலையில் இந்த மாதிரி கிராஷில் இருக்கிறப்போ இதில் சரிபாதி கூட அந்த இடத்துல கிடைக்காது. இது நிதர்சனமான ஒரு உண்மை. அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த ஜாகுவார் ஜெட்ஸ் இது வரைக்கும் 15க்கும் அதிகமான இன்சிடென்ட்ஸ்ல கிராஷ் ஆகியிருக்கு. கடந்த மார்ச், ஏப்ரல், இது ஜூலை, இந்த 3 மாசத்துல மட்டும் 3 கிராஷ்ன்றதை நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். இதுல 3 பேர் இறந்திருக்காங்க. ஆல்ரெடி நடந்த கிராஷ்ல 2 பேர் தப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கிராஷ்ல ஒருத்தர் இறந்திருக்காரு. இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த ரீசன்ட் கிராஷ்ல 2 விமானிகளையும் நம்ம இறந்திருக்கும். சுரு பகுதியில் நடந்த இந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆனது ஏர்ஃபீல்டுக்கு பக்கத்தில் நடக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருந்ததுனால எஜெக்ட் பண்ணுறதுக்கான அந்த சான்சஸ் இருந்திருக்கு. ஏன்னா ஒரு ஃபைட்டர் ஜெட் ஆனது கீழே கிராஷ் ஆக போகுது, அதுலேயே டெக்னிக்கல் மால்ஃபங்க்ஷனால இது கிராஷ் ஆக போகுதுன்னா முன்கூட்டியே விமானிகளுக்கு தெரியும். அவங்க சேஃபாக எஜெக்ட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆனால் ஏர்ஃபீல்டுக்கு மேலே இது பாதிப்பை ஏற்படுத்திடலாம், மற்ற விமானங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்படும், இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் பகுதிகளில் ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுன்றதுக்காக கடைசி நேரத்தில் அந்த ஒரு கடைசி ரெட் லைன் சொல்லுவாங்கல்ல, அதை கிராஸ் பண்ணுற வரைக்கும் இந்த விமானிகள் அதிலிருந்து எஜெக்ட் ஆகல. ஒரு சேஃபஸ்ட் டிஸ்டன்ஸுக்கு இந்த விமானம் கிளைட் பண்ணி வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் டைமில் தான் எஜெக்ஷனுக்கான அந்த அட்டம்ப்டை ட்ரை பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்பவே ஹெவியஸ்ட் இன்ஜுரிஸோட அந்த 2 நபர்களும் இறந்துருக்காங்க. ஸோ அவங்க உண்மையிலேயே நம்மளோட ஹீரோஸ் தான். உண்மையிலேயே இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ண அந்த வீரர்களுக்கு முதல்ல என்னோட சல்யூட். சரி, இப்போ இந்த ஜாகுவாரில் என்னதான் பிரச்சனை? ரொம்ப பழைய ஃபைட்டர் ஜெட் இதுவே முதல்ல ஒரு பெரிய பிரச்சனை. இந்த ஜாகுவார்னு சொல்லக்கூடியது ஒரு ட்வின் இன்ஜின் ஃபைட்டர் ஜெட். இதில் ரோல்ஸ் ராய்ஸோட இந்த MK800 சொல்லக்கூடிய இந்த இன்ஜின்ஸை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆவரேஜாக ஒரு விமானம் ஒரு விபத்தில் சிக்குதுன்னா அதுக்கு மெயினாக இருக்கக்கூடியது 3 காரணம் தான். ஒன்று டெக்னிக்கல் மால்ஃபங்க்ஷன். நான் சொல்கிறது விபத்தில் சிக்கிறது, விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படுறது, இல்லை அதுன்றது வேற கேட்டகரி. ஒரு விமானம் விபத்தில் சிக்குதுன்னா 3 முக்கியமான காரணம் தான் இருக்கணும். ஒன்று பேர்ட் ஸ்ட்ரைக் நடந்திருக்கணும், அப்படி இல்லையா பைலட் எரரோ இல்லை டெக்னிக்கல் மால்ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இந்த இடத்துல நடந்திருக்கணும். அப்படி அதுவும் இல்லையா அந்த விமானத்தோட இன்ஜினில் பிரச்சனை ஏற்பட்டு அது த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ஏதாச்சும் சிக்கல்கள் ஏற்பட்டுச்சுன்னா அந்த விமானம் கீழே விழுந்திருக்கணும். நான் இந்த ஒரு 15 இன்சிடென்ட் சொன்னேன்ல, இந்த 15 இன்சிடென்ட்டில் பேர்ட் ஸ்ட்ரைக் பெரும்பாலும் கிடையாது.
பைலட் எரர் பெரும்பாலும் கிடையாது. டெக்னிக்கல் மால் ஃபங்க்ஷனாலையும் அதோட இன்ஜின்ஸில் ஏற்பட்ட சில பிரச்சனையினால தான் இந்த 15 கிராஷுமே நடந்திருக்கு. ஸோ ஒரு ஆவரேஜ் லைஃப் டைம், ஒரு ஃபைட்டர் ஜெட் இன்ஜினோட ஆவரேஜ் லைஃப் டைம், இப்போ 4th ஜெனரேஷன் நம்ம வந்து Su-30 MKல யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இந்த 4th ஜெனரேஷன் இன்ஜின்ஸோட லைஃப் டைம்ன்றது 15,000 ஃப்ளைட் ஹவர்ஸ். அவங்க மிஷனில் ஈடுபடுறாங்களோ இல்லை பறக்கிறாங்களோ 15,000 மணி நேரம்ன்றது அந்த இன்ஜினுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மேக்ஸிமம் லைஃப் டைம் பீரியட். அப்போ ஒவ்வொரு இன்ஜின்ஸும் இந்த அளவுக்கு கிராஸ் பண்ணிடுமா? ஒரு ஃபைட்டர் ஜெட்டை 30 வருஷத்துலேருந்து 35 வருஷம் வரைக்கும் பயன்படுத்தலாம்னு சொல்கிறோம். அந்த 30லேருந்து 35 வருஷம் வரைக்கும் இந்த கணக்கு டேலி ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. இப்போ நம்ம பைக்கை சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான், இவ்வளோ நாள் நம்ம வந்து ஓட்டிட்டோம், அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய ஸ்பேரை மாற்றணுன்ற மாதிரி அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. நம்ம பைக்கையே மாற்றிட மாட்டோம். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட மணி நேரங்கள் ஓடிடுச்சுன்னா 20 வருஷத்துலையோ இல்லை 15 வருஷத்துலையோ அடிக்கடி இந்த இன்ஜின் சென்டர் மாற்ற வேண்டிய ஒரு நிலைமையானது ஏற்படும். இது நல்ல ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, இஸ்ரேல் அடிக்கடி அவங்களோட மிஷன்ஸை முடிச்சுட்டு பாதி நேரத்திலேயே இந்த இன்ஜின்ஸை மாற்றக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. அதிகமாக அவங்களோட வான்பரப்பில் அந்த டென்ஷன்ஸ் நேரமும் இருந்துகிட்டே இருக்கிறதுனால. ஸோ இந்த இடத்துல 15,000 மணி நேரம் கொடுக்கக்கூடிய அந்த லைஃப் டைம் ஆனது ஆவரேஜ் கணக்குப்படி பார்த்தோன்னா 7,000 8,000 மணி நேரம் தான் அந்த விமானத்தோட அந்த இன்ஜினோட வேலிடிட்டின்றது. நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஜாகுவார் விமானங்கள் நம்ம நாட்டில் மட்டும்தான் இப்போ இருக்குது. மற்றபடி இருந்த நாடுகள் எல்லாமே அதை ரிட்டையர் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது ஒரு 3rd ஜெனரேஷன் ஏர்க்ராஃப்ட், 4th ஜெனரேஷன் கூட கிடையாது, 3+ ஜெனரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்க்ராஃப்ட். அதோட இன்ஜின்ஸ்ன்றதும் அதே ஜெனரேஷனை சார்ந்தது தான், இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு கிடையாது. அப்படி இருக்கப்போ அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த த்ரஸ்ட்ன்றது நிறைய நேரங்களில் அந்த விமானத்தை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எனஃபாக கிடையாது. ஏன்னா அந்த இன்ஜினில் உருவாக்கக்கூடிய அந்த சக்தி தான், அந்த உந்து விசை மட்டும் இல்லை, அதில் ஜெனரேட் ஆகக்கூடிய எனர்ஜி தான் ஒட்டுமொத்த ஏர்க்ராஃப்டையும் இந்த இடத்துல பவர் கொடுத்து, பவர் சப்ளை கொடுத்து அந்த இடத்துல அது ஆக்டிவாக வச்சிருக்கும். ஆனால் அதில் பிரச்சனைகள் ஏற்படுது. அந்த விமானத்தில் வந்து அந்த விமானத்தோட இன்ஜின்ல ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்றப்போ 80% அது மால் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ மற்ற நாடுகள் யாருமே அதை பயன்படுத்தல. ஆனால் நம்ம இந்த பழைய விமானங்கள் அப்படியே வச்சு ஒப்பித்துட்டு இதை வந்து புதுப்பிக்கிறதுக்காக, இதை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ், மொத்தம் 3 கட்டமான ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அதில் நம்ம 2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 3வது இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் 2019 ட்ராப் பண்ணப்பட்டுச்சு. ஏன்னா இதுக்கு ஆகக்கூடிய ஓவரால் காஸ்ட்ன்றது ஒரு விமானத்துக்கு 13 மில்லியன் வரைக்கும், பிளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு இந்திய மதிப்பு ரூபாயில் பார்த்தோன்னா 20 கோடி வரைக்கும் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ணிட்டு அந்த சர்வீஸில் அது சர்டிஃபைட் ஆனதுக்கு அப்புறமா இந்திய விமான படையில் சேர்க்கறதுக்கு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 20 கோடி வரைக்கும் ஆகுன்னு சொன்னதுனால அந்த ப்ராஜெக்டை ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ட்ராப் ஆனதுனால என்ன ஆகுதுன்னா, நம்மளால இந்த விமானங்களை இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜெனரேஷன் இன்ஜின்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ண முடியல. இதில் பழைய இன்ஜின்ஸை யூஸ் பண்ணுறோம், அந்த பழைய இன்ஜின்ஸ்னால அதுக்கு சரிவர தேவையான த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியல. இதனால அந்த இன்ஜின்ஸில் ஏகப்பட்ட பிரச்சனையானது இருந்துட்டு இருக்கு. அப்புறம் ஏன் நம்ம இன்னும் இந்த விமானங்களை பயன்படுத்திட்டு இருக்கோம்? இதை தூக்கி போட்டுட்டு வேற விமானங்கள் வாங்கலாம்ல. ஒரு விமானத்தை சரி பண்ணுறதுக்கே, அதை வந்து புதுப்பிக்கிறதுக்கே 15 மில்லியன் ஆகுதுன்னா, கூட 15 மில்லியன் வச்சுன்னா ஏகப்பட்ட விமானங்களை இந்த இடத்துல வாங்க முடியும். ரஷ்யாவோட 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்டே 40 to 45 மில்லியன் பர் யூனிட் காஸ்ட்டில் தான் வருது. Su-57 இல்லை இன்னும் அதுக்கு சரி நிகரான விமானங்கள்னு பார்த்தோன்னா 30 to 40 மில்லியன் அந்த ஒரு ரேஞ்சிலே கிடைக்கிறப்போ நம்ம ஏன் இந்த விமானங்களை மாற்றுறதுக்கு இன்னும் இந்த இடத்துல தயக்கம் கட்டிட்டு இருக்கோன்னா, 2 ஒன்று டாக்டிக்கல் அட்வான்ஸ், இன்னொன்று நம்ம அதிக நம்பரில் அந்த ஃபைட்டர் ஜெட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டாக்டிக்கல் அட்வான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சில விமானங்களில் மட்டும்தான் நியூக்ளியர் கேப்பபிள் மிசைல்ஸை லான்ச் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஃபெசிலிட்டியானது இருக்குது. இதில் ஜாகுவாரும் ஒன்று. இந்த ஜாகுவார் விமானங்கள்னால நியூக்ளியர் மிசைல்ஸை கேரி பண்ணிட்டு போயிட்டு ஸ்ட்ரைக் பண்ண முடியும். இதை விட்டோம்னா Su-30லையும் ரஃபேல் விமானங்களையும் மட்டும்தான் நமக்கு நியூக்ளியர் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் ஆனது இருக்குது. இப்போ இந்த 115 விமானங்களை நம்ம இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம், இல்லை நம்மளோட விமானப்படையிலேருந்து உடனடியாக நிறுத்திட்டோம்னா ஒரு பெரிய கேப்பை இந்த இடத்துல ஏற்பட்டுரும். ஆல்ரெடி 42 ஸ்குவாட்ரன்றது நம்ம தேவை, ஆனால் அதை விட கம்மியான விமானங்கள் தான் வச்சு நம்ம இந்த இடத்துல ஒப்பேத்திட்டு இருக்கோம். அப்படி இருக்கப்ப இந்த 115 விமானங்களும் போகிறது இந்திய விமானப்படைக்கு இப்போதைக்கு பாசிபிளான ஒரு சினாரியோன்றது கிடையாது. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் விமானிகளோட உயிர். MiG-21 ஃப்ளையிங் காஃபின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் எடுத்தது. 200க்கும் அதிகமான கிராஷஸில் ஈடுபட்டு பல்வேறு விமானிகளோட உயிரை மொத்தமாக பார்த்தோன்னா 280 பேர் வரைக்கும் இந்த கிராஷ்னால இறந்துருக்காங்க. ஃபைட்டர் பைலட்ஸ் ப்ளஸ் கீழே இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ஸ், அது கீழே போயிட்டு மோதுறது அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த MiG-21 வகை விமானங்கள் என்ன விதமான பேர் எடுத்துச்சோ, இப்போ அதுக்கு அடுத்தபடியாக மோஸ்ட் அன்பிரெடிக்டபிள் அண்ட் அன்சேஃப் விமானமாக இப்போ இந்த ஜாகுவார் ஆனது மாறிட்டு இருக்கு. இதில் வந்து நம்ம சைடு குறை சொல்கிறதுக்கு இருக்கிறது பார்த்தோன்னா ஒன்று தான், இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் ரொம்ப பழசாயிருச்சு. அது இதுக்கப்புறம் வந்து வச்சு அதை ஓட்டணும், இல்லை இதை வச்சு இன்னும் ரொம்ப நாளைக்கு ஒப்பேத்தணுன்றது முடியாத ஒரு விஷயம். அதோட லைஃப் டைமே தாண்டி, ஏன்னா இதெல்லாம் வந்து 2011 ரிட்டையர் பண்ணப்பட்டிருக்கணும். அதோட ஃப்ளைட் ஹவர்ஸ் இல்லை அது இருக்கக்கூடிய அந்த மிஷன் ப்ரொஃபைல் இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்திருந்தாலும் 2011 இது ரிட்டையர் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி அது ரிட்டையர் ஆகலைன்றப்போ, நமக்கு வேற வழி இல்லைன்றப்போ அதை நம்ம அப்கிரேட் ஆச்சும் பண்ணியிருக்கணும். அப்படி அப்கிரேட் எதுவுமே பண்ணல, இந்த விமானங்களை ரொம்ப நாளைக்கு வச்சு ஓட்டணும்னா அது இந்த மாதிரி டிசாஸ்டர்ல தான் கொண்டு வந்து முடியும். ஸோ எவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கோம் இந்த இடத்துல, ஏகப்பட்ட விதத்துல நம்ம இந்தியாவுக்கு செலவுன்றது போயிட்டு இருக்கு. இந்த விமானங்களை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேட்ச் பை பேட்ச் ஃபேஸ் அவுட் பண்றது நல்லா இருக்கும்.
ஏன்னா 115 விமானங்களை மொத்தமாக ஃபேஸ் அவுட் பண்ண முடியாதுன்னு ஒரு நிலைமை இருந்தாலும் ரொம்ப நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ரிஸ்கியாக இருக்கக்கூடிய விமானங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ் அவுட் பண்ணுறது நல்லது. இதுக்கு நடுவில் தேஜாஸோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த ஜாகுவார்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ப்ரொடக்ஷனில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சனாலே ஃபியூச்சரில் இந்த மாதிரி ரிஸ்க்குன்றது கண்டிப்பாக குறையும். நான் திரும்பவும் சொல்கிறேன், 50 மில்லியன் இல்லை 100 மில்லியன் வச்சாலும் 1 பில்லியன் வச்சாலும் உங்களால் திரும்ப அந்த ஃபைட்டர் ஜெட்ஸை வாங்க முடியும். ஒரு ஃபைட்டர் ஜெட்ஸில் 1000 ஃபைட்டர் ஜெட்ஸை கூட வாங்க முடியும். ஆனால் விமானிகளோட உயிர்ன்றது ரொம்ப இந்த இடத்துல முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இந்த இடத்துல தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு சூழலில் தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இதுக்கப்புறமும் இந்த மாதிரி ஒரு கிராஷ் நடக்கக்கூடாதுன்றது என்னோட கருத்து. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை நான் மெயினாக வந்து கடைசியாக சில வார்த்தைகளை சொன்னதுக்கு மெயினான காரணமே நான் திரும்ப ஒரு கமெண்ட்டை படித்தேன், ரொம்ப நெகட்டிவிட்டியாக பேசுகிறீங்கன்னுட்டு. அதாவது நான் இப்பயும் சொல்கிறேன், பாசிட்டிவை மட்டுமே பார்க்கணுன்னா நம்மளால் அதை பார்க்க முடியாது. வெறும் ஒரே சைடில் மட்டும் பார்க்கணுன்னா அப்படி பார்க்கவும் கூடாது. என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை நம்ம சில விஷயங்களை பேசி தான் ஆகணும், அதை பேசாமலும் இருக்க முடியாது. ஏன்னா அதுதான் இந்தியா. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸ் இப்போ மாதிரி வந்து விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.